என்னது 12,000 வருஷமா தூங்கிட்டு இருந்த ஒரு வால்கேனோ திடீர்னு வெடிச்சிருச்சா? எஸ் கைஸ், அந்த வால்கேனோட பேரு ஹைலி குபி. அது நார்த்தன் எத்தியோப்பியால இருக்கிற ஒரு வால்கேனோ. அது கிட்டத்தட்ட 12,000 வருஷமா எந்த ஒரு எரப்ஷனும் வராம தான் இருந்திருக்கு இப்ப வரைக்கும். ரீசென்ட்லி நவம்பர் 23, 2025 ஹைலி குபி அப்படின்ற வால்கேனோ ஃபர்ஸ்ட் டைம் எரப்ட் ஆயிருக்கு எவர் ரெக்கார்டட் இன் ஹியூமன் ஹிஸ்டரி. அது எரப்ட் ஆகும் போது அதோட ஆஷும் வால்கானிக் கேஸும் வானத்தை நோக்கி 14 கிலோமீட்டர்ஸ் ஹைக்கு பறந்திருக்கு. This is a massive eruption after millennia of calm. ஓகே, அந்த ஆஷ் எல்லாம் எங்க போச்சு? அது குளோபலி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அந்த ஆஷ் அந்த ஊர்ல மட்டும் பரவல. ஹை ஆல்டிடியூட் விண்ட்ஸ் அந்த ஆஷை அக்ராஸ் த ரெட் சி, ஓவர் யமன் அண்ட் ஒமனுக்கு கொண்டு போயிருக்கு. வித்தின் 2-3 நாள்ல அந்த சேம் ஆஷ் நம்ம இந்தியா பக்கமும் வந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1000 கிலோமீட்டர் தாண்டி நம்ம இந்தியா வரைக்கும் அந்த ஆஷ் டிராவல் ஆயிருக்கு. அது எந்த ரூட்ல வந்திருக்குன்னா எத்தியோப்பியா டு ரெட் சி, ரெட் சி டு அரேபியன் பெனின்சுலா, அரேபியன் பெனின்சுலா டு இந்தியா. ஸ்டேட்ஸ் லைக் குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், டெல்லி ஹெவியா இந்த ஆஷ்ல அட்டாக் ஆயிருக்கு. இதோட எஃபெக்ட் ஆன் இந்தியா பத்தி பார்ப்போம். இந்த வால்கானிக் ஆஷ் இஸ் வெரி டேஞ்சரஸ் தட் ஏர்கிராஃப்ட் இன்ஜின்ஸ் அப்புறம் செவரல் ஏர்லைன்ஸ் அவங்க ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லனா அவங்க ஃபிளைட் நம்ம இந்தியால லேண்ட் ஆகிறது வந்து டைவர்ட் பண்ணிட்டாங்க. இந்தியால மேஜர் ஏர்லைன்ஸ் லைக் ஏர் இந்தியா அண்ட் ஆகாஷா ஏர் cancel their flights as a precaution. Okay, air quality and weather க்கு என்னாச்சு? According to meteorological and environmental agencies, இந்த ash upper high atmosphereல தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. So widely aviation தான் அஃபெக்ட் ஆயிருக்கு, while ground level அந்த அளவுக்கு இந்தியால அஃபெக்ட் ஆகல. ஓகே, இது என்ன பெரிய விஷயமா இதுக்கு நீ வீடியோ போடுற அப்படின்னு கேட்டா எஸ், இது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு வால்கேனோ 12,000 வருஷமா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வெடிச்சா அது எடுத்து நமக்கு ஒரு கொடுக்குற வார்னிங் மாதிரி. என்ன சொல்ல வருதுன்னா, நான் மூவ் பண்ணா உங்க எல்லாருக்கும் ஃபீல் ஆகும் அப்படின்றத எடுத்து நமக்கு சொல்ல வருது. ஒரு ரிமோட் மவுண்டெயின் ஆப்பிரிக்கால இருந்து நம்ம இந்தியா வரைக்கும் அந்த ஆஷ் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா இத பெரிய விஷயம் சொல்லாம வேற எப்படி நான் சொல்றது? இந்த விஷயத்துல இருந்து ஒன் பிளானட் ஒன் அட்மாஸ்பியர்ன்ற விஷயத்த நம்ம ஹியூமன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வால்கானிக் ஆஷ் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியா வரைக்கும் வர முடியுமான்னு யாருக்காவது கேட்டா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா யாரு ஷாக் ஆவாங்களோ அவங்களும் இந்த வீடியோல டேக் பண்ணுங்க. ஷேர் திஸ் டு ஸ்ப்ரெட் திஸ் வண்டர்ஃபுல் மெசேஜ் அண்ட் ஆல்சோ ஆஸ் அ வார்னிங். ஹைலி குபி 2025. When the earth speaks, the sky listens. 12,000 ஆண்டுகள் தூக்கம், ஒரே நாள் எழுச்சி.